அரண்டவன் என்பதற்கு பயந்தவன் மிரண்டவன் என்று பொருள் கொள்ளலாம். பயந்த சுபாவம் கொண்டவனுக்கு எதைக் கண்டாலும் பயமாகத்தான் இருக்கும். பேயைப் பற்றி பேசுகின்ற போது பேயானது கருப்பாக இருக்கும், இருட்டில் இருக்கும் என்று சொல்வார்கள். எனவே பேயை நினைத்து பயப்படுபவர்களுக்கு இருட்டைக் கண்டாலே பயம் வந்து கால் கையெல்லாம் நடுங்கிவிடும். அதேபோல் தவறான எண்ணமும் சிந்தனையும் கொண்டவர்களுக்கு எதைக் கண்டாலும் அது அவர்கள் கண்ணுக்கு தவறாகவே தெரியும். எடுத்துக்காட்டாக, சந்தேக எண்ணம் கொண்டவர்கள் எதை பார்த்தாலும் சந்தேக கண் கொண்டே பார்ப்பார்கள். தன் மனைவி மீது சந்தேகப்படுபவர் அம்மனைவி தம் சகோதரரோடு தொலைபேசியில் பேசினாலும் வேறு யாருடனோ பேசுகிறாள் என்று சந்தேகப்படுவார். மேலும் ஒருவருக்கு ஒரு பொருளை பிடிக்கவில்லை என்றால் அப்பொருள் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் அது அவர் கண்ணுக்கு அழகற்றதாகவே தென்படும். அவரும் அதை பற்றி இழிவாகவே பேசுவார். எடுத்துக்காட்டாக, ஒருவருக்கு மல்லிகை பூ பிடிக்கவில்லை என்றால் அப்பூவின் அழகும் மணமும் அவர் கண்ணுக்கும் மனதிற்கும் தெரியாது. ஒருவர் என்ன நினைக்கிறாரோ அதாகவே மாறிவிடுகிறார். என்பது போல ஒருவருடைய சிந்தனை எண்ணம் போலவே அவருடைய வாழ்வு அமையும் என்பதை இப்பழமொழி உணர்த்துகின்றது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.